ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 2 இங்கிலீஷ் சிலபஸ் கவர் பண்ணுறேன். அதாவது இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 மெம்பர்ஸ் எப்படி இருப்பீங்க, 200 மெம்பர்ஸ் இருப்பீங்க. உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் அந்த 250 பேர்ஸ் கொஞ்சம் ஒருத்தர் ஒன்று போட்டாலே கூட போதும். முடிஞ்சிருச்சு, சிலபஸ் கவர் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களால் முடிஞ்சதை, உங்களால் எது முடியுமோ அட்லீஸ்ட் ஒன்று, அதாவது இல்லாததாக போடுங்க, இருக்கிறதும் போடுங்க, இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிளாக போடுங்க. பட் ஆனால் இல்லாதது வந்து நீங்கள் கொஞ்சம் போட ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா பியானோ அப்படிங்கிற அந்த ஒரு போயம் வந்து நான் சொல்லலான் இருக்கேன். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா டிகேஎஸ் லாரன்ஸ். கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, என்னால் முடிஞ்ச நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சாட்லி இந்த டஸ்க் எ உமன் இஸ் சிங்கிங் டு மீ. அதாவது இப்போ இந்த போயம் அப்படி என்னென்னா, பியானோ அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது இவர் டிஎஸ் லாரன்ஸ் அந்த போயம் வந்து அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவரோட பழைய ஞாபகங்கள் வந்து ஒரு லேடி வந்து பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு பாடுறதுனால அவரோட பழைய பாய்குட் டேஸ்லாம் ஞாபகம் வருது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த போயம். இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சாஃப்ட்லி இந்த டஸ்க் உமன் இஸ் சிங்கிங் டு மீ. ஒரு லேடி, ஒரு உமன் வந்து ஒரு சிங் பாடுறாங்க, சாஃப்டாக பாடுறாங்க பியானோவை யூஸ் பண்ணி. இந்த டஸ்க் அப்படின்னா ஈவினிங் டைம், ஓகேவா? டஸ்க் அப்படிங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு லேடி வந்து சாங் பாடுறாங்க. டேக்கிங் மீ பேக் டவுன் த விஸ்டம் ஆஃப் இயர்ஸ் டில் ஐசி. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க இந்த லைனில்? இதனால் இந்த லேடி பாடுறதுனால அவங்களோட பழைய ஞாபகம்லாம் எனக்கு வந்து இந்த மியூசிக்னால எனக்கு இந்த மியூசிக் கிரியேட் ஆகிறதுனால இந்த லேடி பாடுறதுனால எனக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டில் ஐ சி எ சைல்டு சிட்டிங் அண்டர் த பியானோ இன் த பூம் ஆஃப் த டிங்லிங் ஸ்டிங். அப்படின்னா என்ன மீனிங்னா, அண்ட் ப்ரெஸ்ஸிங் த ஸ்மால் பாய்ஸ்ட் ஃபீட் ஆஃப் மதர் ஹூ ஸ்மைல்ஸ் அஸ் சிஷிங்ஸ். அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த போயட், இந்த டில் ஐசி அப்படின்னா போயட் வந்து தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த பழைய ஞாபகம்லாம் வருது, என்ன ஞாபகம் வருதுன்னா, அதாவது அவங்க அம்மா வந்து இதுக்கு முன்னாடி பியானோ வாசிச்சிருக்காங்க. அவங்க வாசிக்கும் போதே அதாவது சைல்டுங்கிறது யாருன்னா போயட் தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த பியானோக்கு அடியில் இருந்தேன், அடியில் உட்காந்துருக்கும் போது எங்கள் அம்மா வந்து பியானோ வாசிச்சுட்டு இருந்தாங்க. வாசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா அந்த பியானோ வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டிங்லிங் ஸ்ட்ரிங் அந்த சவுண்டு கேட்கும்ல, அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அம்மாவோட கால் விரல்களை தொட்டு, ஃபீட்டை தொட்டு, அதில் உள்ள அந்த விரல்களை நான் எங்கள் அம்மா எப்படி வாசித்தாங்களோ அதே மாதிரி நானும் வாசித்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து போயட் வந்து சொல்கிறாங்க. In spite of myself, the insidious mastery of song betrays me back till the heart of me weeps to be long. இதுலேயே என்ன சொல்கிறாருன்னா, அவரை கட்டுப்படுத்தவே முடியல. என்னுடைய அந்த பிட்ரேஸ் மீ பேக்னா அந்த பழைய ஞாபகங்கள் அப்படிம்பாங்க. அந்த பழைய ஞாபகங்கள் வந்து அவரோட அந்த ஹார்ட்டை டச் பண்ணிருச்சு. ஸோ அதனால் அவர் அறியாமலேயே கண்லேருந்து தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. அப்போ அப்படி நினச்சிக்க டைம்லையும் அவர் இன்னும் என்ன நினைக்கிறாருன்னா, டு த ஓல்டு சண்டே ஈவினிங் அட் ஹோம் வித் வின்டர் அவுட் சைட் அண்ட் ஹைம்ஸ் இன் த காசி பார்லர் த டிங்க்லிங் பியானோ அவர் கைட். இந்த லைனில், இந்த 2 லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அப்போ சின்ன வயசில் நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? சண்டே எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் எனக்கு அந்த சண்டே எப்போ வரும் அப்படிங்கிற நான் எதிர்பார்த்துருப்பேன். அந்த டைம் வரதுக்காகவே, ஏன்னா அந்த டைமிங்லாம் கொஞ்சம் எப்போ ஈவினிங் வரும், எப்போ நம்ம விளாடலாம், அந்த மாதிரி ஒரு திங் இருக்கும். ஆனால் இந்த போயட்ருக்கு வந்து என்னென்னா, அவருக்கு அப்படிலாம் இல்லை. ஏன்னா அந்த டைமிங்கில் வந்து அண்ட் ஹைம்ஸ் இன் த காசி பார்லர் த டிங்க்லிங் பியானோ அவர் கைட். காசி பார்லர்னா ப்ரைவேட் ஏரியா, ஓகேவா? அந்த ஹைம்ஸ் அப்படிங்கிற மீனிங், அதுக்குள்ள மீனிங் என்னென்னா கடவுளை பற்றி சொல்கிறது. அதாவது என்னென்னா, அந்த ஈவினிங் டைமில் அந்த வின்டர் அவுட் சைடாக அப்படி படறி இருக்க டைமில் எல்லோரும் அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பியானோ யூஸ் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஏரியாவில் கடவுளை பற்றி பாடுவாங்க. அப்படி அந்த டைமிங்கே எதிர்பார்த்து காத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஞாபகம்லாம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தான் எனக்கு வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் என்னால் தாங்க முடியாத லெவலில் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா, ஸோ நவ் இட் இஸ் வெயின் ஃபார் த சிங்கர் டு போஸ்ட் இன் டு கிளாமர் வித் a great black piano appassionato. The glamour of childish days is upon me. My manhood is cast down in the flood of remembrance. I weep like a child for the first. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து அந்த லேடி வந்து இந்த சிங்கர் அந்த பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்களா, அந்த லேடி,
அந்த லேடியால தான் இவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து இப்போ அந்த லேடி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்லன்னா அவருடைய ஹைப்போதெட்டிக்கல் வந்து ஹைப் பண்றாங்க. அதாவது ஃபாஸ்டா பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைமிங்ல அந்த யாரு அந்த டைமிங்ல அவரோட பழைய ஞாபகங்கள் இருக்கிறதுனால அவரால அந்த அவருடைய அந்த சாங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதாவது கான்சன்ட்ரேஷன் இழந்துருறாரு. அதத்தான் அந்த வெயின் அப்படி அந்த வெயின்ங்கிறது மீனிங் என்னன்னா எம்டினா லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அவரால அந்த பாட்டை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதைத்தான் அவர் சொல்றாரு, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன்னா அந்த அப்புறம் என்ன வித் கிரேட் பிளாக் பியானோ அப்பாசினேட்டோ அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பியானோவோட ஒரு ஒர்க் தான். அது யாருன்னா பித்தோவன் அப்படிங்கிற வந்து அந்த அப்பாசினேட்டோ வந்து அந்த அவர் வந்து அந்த இதை வாசிச்சிருப்பாரு. அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்புறம் என்னடான்னா அந்த கிளாமர் ஆஃப் சைல்ட் டேஸ் இஸ் அப்பான் மீ. அதாவது அந்த பழைய ஞாபகங்கள் அவரை தொத்திக் கொள்ளுது. அவரால் அதை விட்டு வெளில விட முடியல. அந்த சாங்கையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அப்போ அப்படின்னா இப்போ நான் பெரிய பையனா இருக்கேன். என்னால் அதாவது பெரியவனா மேன்ஹுட்டா இருக்கேன். என்னன்னா இப்போ அதெல்லாம் விட்டு மாறி நான் இப்போ அந்த குழந்தையா அழுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ வீப் லைக் ஏ சைல்டு ஃபார் த ஃபர்ஸ்ட். நான் வந்து இன்னும் அந்த அதில் பழைய நினைச்சு நானும் குழந்தையா அழுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெயின் அப்படின்னா எம்டி. அப்பாசினேட்டர் வந்து அந்த பித்தோவன் அப்படிங்கிற வந்து அந்த அந்த இதை படிச்சிருந்திருப்பாரு. அதாவது அது வந்து நல்லா இருக்கும், கிரேட் பிளாக், அதாவது நல்லா படிச்சிருப்பாரு, அந்த லெவலில் இருக்கும். வேற லெவலில் இருக்கும் அந்த சாங் வந்து. அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து பர்ஸ்ட் இன்டு கிளாமர்னா அந்த அவங்களுடைய ஹைப்போதெட்டிக்கல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கல்ல. இன்க்ரீஸ் பண்ணும்போது அதைத்தான் அந்த கரமுரன்னு படிப்பாங்கல்ல, அப்படி ஒரு ஃப்ளோ அப்படிங்களா, அதைத்தான் கிளாமர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஹைம்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி மீனிங் சொல்லியிருக்கேன். ஹைம்ஸ்னா அந்த பக்தி பாடல்கள், பக்தியாக படிப்பாங்கல்ல, கடவுளை பற்றி படிக்கிறது தான் ஹைம்ஸு. காசி பாடல்னா ஒரு ப்ரைவேட் ஏரியா. பிட்ரேஸ் மீ பேக்னா பழைய ஞாபகங்கள் தொத்தி கொள்றது தான் அந்த பிட்ரேஸ் மீ பேக்கு. அப்புறம் வந்து இந்த டஸ்க் அப்படின்னா ஈவினிங் டைம், அதை தான் இந்த டஸ்க் அப்படிம்பாங்க. அவ்வளோதான். இந்த போயம் வந்து டிஎஸ் லாரன்ஸ் அப்படிங்கிற வந்து எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.